கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நீதி நேச்ச என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாதாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நற்கிரியை, நல்ல செயல்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் சூழ்நிலைகளில் நல்ல செயல்கள், உதவி செய்கிறது, இரக்கம் பாராட்டுதல், மற்றவர்களுக்கு உதவுதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான காரியங்களில் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு பிறருக்கு உதவி செய்கிறவர்கள் மிகவும் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே அநேக காரியங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் நற்கிரியை குறித்து, நற்கிரியை செய்த அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செய்தார் என்பதை குறித்தும் இன்றைக்கு இந்த நாளிலே தியானிக்கலாம். இன்றைக்கு நற்கிரி என்பது நல்ல குணம் அல்ல. சில நேரங்களில் நற்கிரியை, நற்குணம் இரண்டையும் நாம் ஒன்றோடு இணைத்து விடுகிறோம். நற்கிரியை வேற, நற்குணம் வேற. சில நேரங்களில் நற்கிரியை செய்துவிட்டு நல்ல குணம் உள்ளவர்களாக எண்ணிக்கொள்கிறவர்கள் உண்டு. இந்த நற்குணம், நற்கிரியை ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நல்ல குணம் உள்ளவர்கள் நற்கிரியை செய்வார்கள். நற்கிரியை செய்வதனால நல்ல குணம் உண்டு என்று எண்ணிவிட முடியாது. சிலர் வெளி தோற்றத்தில் கொடுப்பார்கள், மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பார்கள், உதவி செய்வார்கள், திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு கொடுப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள நல்ல குணம் இருப்பதில்லை. இன்றைக்கு நற்கிரியை, நற்குணம் நம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அநேகருக்கு தேவை, வேண்டும். இதை குறித்து அநேக வேத பகுதிகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, மனுஷர் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கணும். மனுஷர் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். நம்ம செய்கின்ற உதவி, நம் செய்கின்ற மற்றவர்களுக்கு செய்கின்ற இரக்கம், நம் செய்கின்ற காரியங்கள் பரலோகத்திற்கு அது போய் சேரணும். இங்கே நற்கிரியை குறித்து உலக பிரகாரமான காரியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தர்மம் சொல்லுவாங்க, சில புண்ணியம் செஞ்சிடும், யார் செய்த புண்ணியமோ என்று சொல்வார்கள். அதே போலதான் அன்றைக்கு நற்கிரியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே செய்வதுண்டு. சிலர் அன்னதானம் கொடுப்பாங்க, சிலர் பாருங்க, யாராவது வீட்டிற்கு வந்தால் தண்ணீர் கொடுப்பது, ஆடை கொடுப்பது, சிலர் பழைய ட்ரெஸ்ஸு, அவர் வீட்டில் இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸு ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. சிலர் புதிய ஆடைகளை எடுத்து கொடுப்பாங்க. சிலர் பிள்ளைகளை படிப்புக்கு வைப்பார்கள். சிலர் அனாதைகளை ஆதரிக்கிறது, விதவைகள், சிலர் ரொம்ப முதியவர்களுக்கு கவனிக்கிறது, எனும் மருத்துவ செலவு செய்வது, சிலருக்கு விபத்து ஆபத்து காலங்களில் சரியான பாதையை காட்டுவது, இப்படி சில காரியங்களில் உதவி செய்பவர்கள் உண்டு. சிலர் இரக்கம், அவங்க குணமே ஒரு இரக்க குணம். சிலருடைய எண்ணங்களில், சிந்தனையில் நற்குணங்கள் இருக்கிறது. சிலர் பார்த்திங்கன்னா திருமண வீடுகளுக்கு சென்றால் பாருங்க, சில மனிதர்கள் தங்களுக்கு என்ன செய்தாங்களோ அந்த செய்கிறதுக்கு பதிலை கொடுப்பாங்க. 100 ரூபாய் அவங்க மொய் வச்சா அவங்களும் 100 ரூபாய். சில பார்த்திங்கன்னா 100 ரூபாய் வச்சுட்டு பாருங்க குடும்பமே போய் சாப்பிடுகிறவர்கள் உண்டு. ஆனால் கொடுப்பதில்லை மற்றவர்களுக்கு. இந்த ஏழை விதவை, அவங்க வீட்டில் திருமணம் நடக்குது, கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சில நேரங்களில் வருவதில்லை. ஒரு சகோதரி பாருங்க, டென்மார்க் தேசத்தில் ஒரு சகோதரி, அவள் ஒரு 2 ரத்தின கற்களை வைத்து பராமரிக்கிறார்.
அவளுடைய பாருங்க ராஜ வம்சத்தை சேர்ந்த அந்த பெண். அவளுடைய பெயர் கேத்ரீனா. பாருங்க, அந்த கேத்ரீனா அவளுடைய சிறு வயதிலே அவளுக்கு கிடைத்த அந்த ரத்தின கல்லை ரொம்ப பேணி பராமரிக்கிறார். பாருங்க, அந்த டென்மார்க் பகுதியில் யாரெல்லாம் வரார்களோ அவர்களுக்கு காண்பிப்பார். இது பார்த்தீங்கன்னா ரத்தினக்கல் ரொம்ப விலை உயர்ந்தது என்று சொல்லி காண்பிப்பார். அவளுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துலேயும் நாளடைவிலே வயது முதிர்வு அவருக்கு. இந்த ரத்தின கல்லை யாரிடம் கொடுப்பது என்ற எண்ணம் அவருக்கு. வயதான ஆக ஆக அவருடைய தோழியோடு கேட்கிறார், இதை என்ன செய்யலாம்? அப்பொழுது அவர் சொன்னார், பக்கத்திலே ஒரு முதியோர் இல்லம் இருக்கிறது, அங்கே யாருடைய ஆதரவு இல்லாதபடிக்கு இந்த இல்லத்தை மூடும் தருவாயில இருக்கு. இந்த ரத்தின கல்லை கொடுத்தால் அங்கே இருக்கிற முதியவர்கள் உதவி பெறுவார்கள், அதனால் கொடுத்துடலாம் என்று சொல்லி நன்றான ஆலோசனை கொடுக்கிறார். இந்த பெண்மணியும் கேத்ரீனா பாருங்க போய் கொடுக்கிறார். அங்க முதியவர்கள், அந்த அடைக்கப்பட்ட அந்த முதியோர் இல்லம் திறக்கப்படுகிறது. பாருங்க, அந்த முதியோர்கள் வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இறுதியில் அந்த பெண்மணி மரித்து விடுகிறாள். பாருங்க, அந்த முதியோர் இல்லத்துக்கு அவர் அந்த ரத்தின கல் கொடுத்ததுனால அந்த இல்லத்தின் பெயரை கூட மாற்றி விட்டார். 2 ரத்தினக்கல் விடுதி என்று மாற்றி விட்டார்களாம். அந்த அளவுக்கு அவளுடைய நற்கிரியை எங்க பேசும் பொருளாக மாறிவிட்டது. தான் இருந்த ரத்தின கல்லை கொடுத்து அந்த முதியோர் இல்லத்தை, அதில் இருக்கிற முதியவர்களுக்கு ஆதரவளித்த அந்த பெண். நாமும் கூட எவ்வளவு வேணும் கொடுக்குறோம். நம்மளுடைய நற்கிரியை எப்படி இருக்குது, நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கு. பேசிடுவோம், கொடுக்கறத பற்றி பேசி விடுவோம். ஆனால் சில நேரங்களில் நாம் கொடுக்கறதில்ல. நம்மளுடைய கிரியைகளில் மாற்றங்கள் தேவை. இன்னும் சில சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா உதவி செய்வதற்கு நம்மால் முடியாது. சிலர் பார்த்திங்கன்னா பணம் இருக்கும், அவர்களால் கொடுக்க முடியாது. சிலருக்கு வசதி இருக்காது, ஆனால் கொடுக்க ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அநேகர் இருக்கிறாங்க. வேதாகமத்திலையும் அநேகர் நற்கிரியை செய்தாங்க. அதில் முதலாவது தொற்காள் என்கிற பெண்ணை குறித்து அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்திலே கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தப்பித்தாள் என்னும் பெயருள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்படும். அப்போ யோப்பா பட்டணத்தில் ஒரு சீஷி இருக்காள். அவள் தொற்காள். அவளுடைய வேலை மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவு. பாருங்க, அவ ஒரு நாள் வியாதிப்பட்டு மரித்து விடுகிறாள். அது வரைக்கும் அவ செய்த உதவி, அவ என்ன செய்தால் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவள் மரித்த பின்பதாக எல்லாரும் வர்றாங்க. தொற்காள் அவளுக்கு கொடுத்த உதவிகள் எல்லாம் கொண்டு காட்டுறாங்க. அவட்ட தங்களுக்கு கொடுத்த அங்கி வஸ்திரங்களெல்லாம் காட்டி எப்படியாவது இந்த பெண்ணை உயிரோடு கொண்டு வாங்க. பேதுரு அங்கே இருக்கிறா. பேதுரு அழைத்து கொண்டு எப்படியாவது மனங்கசந்து அழுறாங்க. எப்படியாவது இந்த தொற்காலை அவளை எப்படியாவது உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று ஜனங்கள்லாம் பேதுருவை அழைத்து கொண்டு பாருங்க. பேதுரு ஜெபிக்கிறார், தப்பித்தாளே எலும்பு. அந்த தொற்கால் எழும்புகிறார். அநேகர் சந்தோஷப்படுறாங்க. நற்கிரியை செய்த பெண். அதை மரிக்கும்போது அங்கே அவள் நற்கிரியை பேசப்படுகிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்மளுடைய நற்கிரியை எப்படி இருக்கு? சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே பெருமையாக்கி கொள்வாங்க. நான் இப்படி செஞ்சேன், நான் உங்களுக்கு இதை கொடுத்தேன், நான் ஆலயத்துக்கு நான் இந்த காரியங்கள்லாம் செஞ்சேன், நான் கோபுரத்தை கட்டுறதுக்கு நான் பணத்தை கொடுத்துருக்கேன், என் குடும்பம்தான் அந்த காரியத்தை செய்துன்னு பெருமையாக பேசுகிற ஜனங்கள் உண்டு. ஆனால் இந்த வேதத்தில் தொற்காள் அவள் செய்த நற்கிரியை அவள் மரித்த போது வெளிப்படுகிறது. வேதாகமத்திலே 2வதாக பவுல் செய்த நற்கிரியை அங்கே பிலிப்பியர் 1:5 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருகிறார் என்று நம்பி நான் உங்களை நினைத்திருக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி பவுல். உங்களில் நற்கிரியையை உண்டு பண்ணின இயேசு, நற்கிரியையை தொடங்கினவர். நமக்குள்ள நற்கிரியையை தொடங்குகிறவர் இயேசு. சும்மாலாம் கொடுக்க முடியாது.
சும்மாலாம் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. சில நேரங்களில் உதவி செய்வோம், ஆனால் அதை 10 நேரம் 100 நேரம் சொல்லி காட்டுவோம். அவங்களுக்கு நாங்கள் தான் செஞ்சோம், இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி காட்டுகிற கூட்டம் கூட. ஆனால் பவுல் சொல்கிறார் பிலிப்பு பட்டணத்தில் ஜனங்களை பார்த்து, உங்களில் நற்கிரியை தொடங்கின இயேசு தேவன் ஆண்டவர். பாருங்க, இன்றைக்கு நமக்குள்ள நற்கிரியை வரணும்னா இயேசு நமக்குள்ள வரணும். கொர்நேலியு குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு வேதாகமத்தில். அங்கே கொர்நேலியு அந்த அவன் செசரியா என்னும் பட்டணத்தில் அவன் படத்தளபதியாக இருக்கு. அவன் 100க்கு அதிபதி. 6000 போர் சேவகர்கள் இருக்காங்க. அதில் 100 சேவகர்களுக்கு அவன் அதிபதியாக இருக்கான். பாருங்க, அவன் அவ்வளோ அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறான். அந்த கொர்நேலியு அவன் பிரஜாதியான மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறான். அவன் ஜெபத்தை தேவன் கேட்டு, தேவதூதர்கள் அவன் கேட்டு இறங்கி வர்றாங்க. அவனை குறித்து வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு, அவன் புறஜாதி ஆண்டவரை அறியாதவன், ஆனாலும் அவனுக்குள்ளாக நற்கிரியை இருந்தது. பாருங்க, அங்கே அப்போஸ்தலர் 10:2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் பாருங்க, ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மம் செய்த மனிதன். கொடுக்குறோன்னு எங்க சில வருடங்களுக்கு முன்பதாக எங்க வீட்டிலே ஒரு சகோதரி இருந்தார். பாருங்க, தினமும் வருவார். கையை கெட்டி கொண்டு அவர்கள் பிச்சை எடுத்து கொண்டு வருவார்கள். பாருங்க, பரிதாபமாக இருக்கும். நாங்களும் டெய்லி ஏதாவது வீட்டில் இருக்கிறத கொடுத்துட்டு கொண்டு இருப்போம். ஒரு நாள் எங்களுக்கு சந்தேகம், இந்த கை கெட்டுனது அது ஒரு போலி பொய்யாக கெட்டுனது போல இருக்கிறதே என்று ஒரு சந்தேகம். ஆனாலும் சரி, நம்ம தர்மம் எடுக்க வராங்க, கஷ்டப்பட்டவங்க, நம்ம எதுவும் நினைக்கக்கூடாதுன்னு ஒரு சில நாட்களுக்கு பின்பதாக அவர்களை நாங்கள் ஒரு சாலை ஓரத்திலே பார்க்கும்போது அவர்கள் நன்றாக கையில் எந்த ஒரு இது இல்லாதபடி நடந்து கொண்டு வந்தார்கள். எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி அவங்க சரியாயிட்டு போல. அடுத்த நாள் அவர்கள் வீட்டிற்கு வராங்க, கையில் கெட்டி அவர்கள் அந்த கைகளில் அடிப்பட்டது போல அவர்கள் நிற்கிறாங்க. ஆச்சரியமா இருந்து, இன்றைக்கு யாருக்கு உதவி செய்வதுன்னு தெரியல. யாரு தேவை உள்ளவர்கள், யாருக்கு சரியான விதத்துல கொடுப்போம் என்று ஜனங்கள் ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவர் நிறைய நேரங்கள்ல, சில நேரங்கள்ல நாம் தேவை உள்ளவர்களுக்கு நாம் கொடுக்கணும். தேவையோடு இருக்கிறாங்க அநேகர். வேதாகமத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்றாரு, நல்ல சமாரியனை குறித்து. நல்ல சமாரியன் அந்த உவமையில எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்றான். போற வழியில கொள்ளையர்களால் அடித்து நொறுக்கப்பட்டு அவன் கீழே கிடக்கிறான். யாரும் உதவி செய்யல. அந்த வழியா ஆசாரியர் போறான், லேவியன் போறான், கண்டுக்கிடல. ஆனால் அங்க சமாரியர் போய் அங்க அவனுக்கு அவனை சுத்தம் செய்து, அவனை காயங்களை கட்டி மனதுருக்கி அவனுக்கு ஒரு நல்லதோரு வஸ்திரத்தை கொடுத்து அவனை பராமரித்து சத்திரக்காரன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறான். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வருதா? எல்லாம் இருக்குது, வீடுகளில் எல்லாம் இருக்குது, கொடுக்க மனதில்லை. சிலர் பார்த்தீங்கன்னா சமைப்பாங்க, எல்லாம் இருக்கும், ஆனால் அவர்கள் செய்த உணவு ஒருவேளை அதை மீதம் இருந்தால் பக்கத்து யாருக்கும் கொடுக்காம மறுநாள் அது வேண்டாம், யாருக்கும் உதவாது அப்படின்னா கொடுப்பார். அவர்கள் போனா போது என்று சொல்லி கொடுக்கிறவர்கள் உண்டு. இன்னும் வேதத்துல அநேக காரியங்களை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க நற்கிரியை குறித்து வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியங்கள். இந்த பார்த்தீங்கன்னா பெத்தானியாவில் இருக்கிற மரியாள், இந்த மார்த்தாள் மரியாள், அந்த மரியாளுடைய சிந்தனை. லாசரு அங்க கர்த்தர் அவர்களை ரொம்ப நேசிக்கிறார். இந்த மரியாள், பெத்தானியா மரியாள்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த மரியாளை குறித்து அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. யோவான்
12:1-8 இயேசுவின் பாதங்களில் விலையுயர்ந்த பரிமள தைலத்தை ஊற்றுகிறாள், அதை தன் தலைமுடியினால் துடைத்தாள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ விலை உயர்ந்த பரிமள தைலம் அதை குறித்து சொன்னா இன்னும் அந்த பாலஸ்தீன நாட்டில் ஒரு வருஷம் வருமானம் 300 தினாரியம் என்று சொல் 300 திராணியம் மதிப்புள்ள அந்த பணத்தை அவள் இயேசுவுக்குன்னு கொடுக்குறாள். ஆனால் அந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்க, அவர்கள் குறை சொல்லி கொண்டிருக்காங்க. இப்படி இந்த அநியாயம் அந்த பரிமள தைலத்தை கீழே போட்டால, தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே, அந்த பணத்தை வேஸ்ட் ஆக்கிட்டால, இதுக்கு இந்த ரூபா கிடைச்சிருந்தா வித்து தரித்திரத்துக்கு கொடுத்திருந்தா எவ்வளோ கிடைச்சிருக்கும், இவள் ஏன் இப்படி செய்கிறாள்னு சொல்லிட்டு இங்க யூதாஸ் சீஷர்கள்லாம் புலம்புறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்ல, இவள் நற்கிரியை செய்தாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இங்க வேதத்துல அதே சம்பவங்கள் இன்னொரு பகுதியில குறிப்பிடப்பட்டு லூக்கா 7:36-50 ஒரு ஸ்திரீ அவருடைய பாதத்தருகிலே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லி அங்கு குறிப்பிடும். தங்கள் அங்க பாருங்க, பரிமள தைலத்தை பூசுகிறார், அவர் பாதங்களை கழுவுறான், அவர் கண்ணீரால அவர் நினைக்கிறார். அவர் கண்ணீர், அவ கண்ணீர் பாதத்தை நினைக்கிற அளவுக்கு கண்ணீர், எவ்வளவேனும் அவர் நற்கிரியை செய்கிறாள் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. அநேக நேரங்கள்ல நாம் எப்படி உதவி செய்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம், நம்மளுடைய ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளவேனும் உதவி செய்கிறோம். இங்க வேதாகமத்துல அநேக காரியங்கள்ல நம் நற்கிரியை குறித்து படிச்சாலும் அங்க நல்ல சமாரியன் அந்த ஓமையில குறிப்பிடப்பட்டது போல இனம், அந்த மதம், சமுதாயம், எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எத்தனை பேர் உதவி செய்கிறோம், எத்தனை பேர் பாருங்க, கருணை இறக்கம், நம்மகிட்ட இறக்க குணம் இல்லை. இன்னைக்கு சுபாவ அன்பு இல்லாதபடிக்கு நாம் மனுஷங்க மாறிக்கிட்டோம். எபிரேயர் 10:24-25 மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவர்கள். நற்கிரியைகளுக்கு நாம் ஏவப்படும்படி சபை கூடும்படியாக அவர்கள் எல்லாரும் புத்தி சொல்லும். இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு அந்நிய ஐக்கியம் இல்லை, வர்றாங்க எல்லாரும் யாரு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்து விட்டு சென்று கொண்டிருக்காங்க. சில நேரங்கள்ல ஊழியர்கள் போயிட்டு சிலர் வீடுகளுக்கு சந்தித்து கொஞ்சம் ஊழியத்துக்கு தேவைகளுக்குன்னு கேட்டா கூட சிலர் இப்ப கொடுக்கறதே இல்லை, நம்பிக்கை இல்லை. பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு இது சொல்லுவாங்க, எச்சிக்காய கையில கூட காக்காவை வரட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில கஞ்ச பிசுன பாருங்க, கொடுக்கிற மனதில்லை, கொடுக்கிறதுக்கு உதவி செய்வதற்கு இன்றைக்கு முன் வருவதற்கு யாரும் இல்லை. வேதாகமத்தில் அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஜான் வெஸ்லி அவன் ஒரு முறை நடந்து சாலையில நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு திருடன் அவருடைய பணத்தை பறித்து கொள்கிறான். அப்பொழுது அந்த ஜான் வெஸ்லி திருடன் கத்தாதபடிக்கு அவன் சொல்ல, திருடனை பார்த்து, நண்பனே நான் உனக்கு இன்னும் தர வேண்டும், கொஞ்சம் நெல் என்று சொல்றான். அப்போ திருடன் ஷாக் ஆயிட்டான். அவனுக்கு நின்றுட்டு ஜான் வெஸ்லி பேசுவதை கவனிக்கிறார். அசல கொஞ்சம் நெல், நான் உனக்கு ஒன்று தரணும் சொல்லிட்டு இயேசு உன் பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்லுகிறார். அவன் இந்த வார்த்தையை கேட்டு ஓடி சென்று விட்டான். பல வருடங்களை கழித்தது. இந்த ஜான் வெஸ்லி பணம் போனதுதான். அப்போ அவனுக்கு ஒன்றும் இல்லை, சரி போனது போனதாக இருக்கட்டும் என்று சொல்லி இருக்கும்போது அந்த திருடன் மனம் மாறி மனம் திரும்பி வருகிறான். அவன் ஜான் வெஸ்லியை பார்த்து சொல்ல, அன்னைக்கு நீங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னை மாற்றியது,
நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன் என்று சொல்லு. எவ்வளோ நல்ல நல்ல காரியம். நல்ல ஒருவேளை பணம் கொடுக்கணும், நிறைய காரியங்களை நம்ம உதவி செய்வதற்கு நம்ம அநேக காரியங்களை யோசிக்கிறோம். நாம் இயேசுவை கொடுக்கணும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் முன்மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ பழகணும். நல்ல சமாரியான போல, ஒரு பெத்தானியா மரியாளை போல ஆண்டுடைய பாதத்தை அவள் பற்றி கொண்டாள். அந்த நல்ல சமாரியன் சம்பவத்துல அவன் அந்த உதவி செய்கிற காரியம், ஜாதி மதம் இனம், என்னுடைய ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இனம் என்று சொல்கிறவர்கள் உண்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா கொர்நேலியு குறித்து அவன் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கான். தொற்காள் அவள் நற்கிரியை செய்கிறாள். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கோம், நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கு, நம்மளுடைய உதவும் கரம் எப்படி இருக்கிறது, நன்றாக யோசிக்கணும். சில நேரங்கள்ல நாம் அதை யோசிப்பதே இல்லை, நம்ம சிந்தனையில அதை வருகிறதே இல்லை. சில வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் எங்கள் வீட்டிலே ஒரு அழகான ஒரு மாதுளை செடியை நாங்கள் வளர்த்தோம். அது அழகாக வளர்ந்தது. தினமும் நாங்கள் தண்ணீர் ஊற்றி அது எப்பொழுது பூக்கும், எவ்வளோ அழகாக டெய்லி பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அது அழகாக டெய்லி அதை பார்த்து பார்த்து ரசித்து அது பூ காயாக வந்தது, அது பழமாக மாறிக்கொண்டது. ஒரு நாள் அதை கொஞ்சம் பெரிய பிஞ்சாக இருந்து கொஞ்சம் வளர வேண்டும். அப்பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்டாங்க, அக்கா இப்படி உங்கள் வீட்டில் அழகா மரம் இருக்குது, எங்களுக்கு ஒரு குட்டி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அந்த பழம் தருவீங்களா மருந்துக்காகன்னு கேட்டாங்க. எங்களுக்கு என்ன சொல்வதுன்னே தெரியல. இப்போ ஆசாசையாக பார்த்தா சரி, அவர்களுக்கு முழு மனதோடு கொடுத்தோம். அப்பொழுது சரி, மனதுக்கு ஒரு சந்தோஷம், சரி அந்த குட்டி பிள்ளைக்கு அது உதவி செய்யும். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 10 நிமிடத்திலே அவர்கள் வாங்கி சென்று 10 நிமிடத்திலே எங்கள் வீட்டிற்கு ஒரு உறவினர் வந்தார். அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் கை நிறைய பழங்களை கொண்டு வந்தாங்க. அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். பார்த்தீங்கன்னா அது முழுவதும் மாதுளை பழங்கள். எங்களுக்கு ஆச்சரியமாயிட்டு. நாங்கள் ஒரு சின்ன பழம் தான் கொடுத்தோம். வீட்டிற்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அவர்கள் சொன்னாங்க, அவங்க உறவினர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏசப்பா என் கூட பேசினாங்க, நீங்க இந்த பழத்தை வாங்கி கொடுக்கும்படி. ஆச்சரியமா, என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஆச்சரியம். நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் கூட கொடுப்பார். இன்றைக்கு சில நேரங்கள கொடுக்கிறத நாம் விரும்புறதே இல்லை. இன்றைக்கு அனுபவித்து பார்ப்பவர்களுக்கு தெரியும், கொடுக்கும்போது கர்த்தர் கூட கொடுப்பார். தேவைகளை சந்திக்கிற தேவன் நம் வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்கிறார். சீனா நாட்டிலே தெற்கு பகுதியிலே ஒரு கிராமம் இருந்தது. அங்கே அது ஒரு மலைச்சரிவான ஒரு இடம். அங்கே ஒரு மனிதன், அவருடைய நிலம் அந்த மலைச்சரிவில் நடுவில் இருக்கிறது. அந்த மலைச்சரிவில அவர் நிலத்திற்கு அடி கீழே 2 தோட்டங்கள் இருக்கிறது. இவர் வறட்சியான நேரத்துல போயிட்டு அழகா தண்ணீர் பாய்ச்சி வருவார். ஒரு நாள் அதற்கு அவர் தோட்டத்திற்கு கீழே இருக்கிற தோட்டக்காரர் அவர் பாய்ச்சிருக்க அந்த பாத்தியை எடுத்து விட்டு அவர் நிலத்திலே தண்ணீர் பாய்ச்சி விட்டார். ரொம்ப கஷ்டமாயிட்டு. இப்படி இவர் பண்றார், இப்படி பல முறை அவர் பண்ணி கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் ஜெபிக்கிறார், ஆலோசனை கேட்கிறார். நிறைய அநேக தேவ மனிதர்களோடு பேசி இதை என்ன செய்யணும்னு கேட்கிறார். அப்பொழுது அவர் பேசிக்கிறார், நமக்கு சரி என்பதை மட்டும் செய்தால் நம் குறைவுள்ள கிறிஸ்தவர்கள் என்று ஆலோசனை சொல்றார். நமக்கு சரி என்பதை செய்தால் குறைவுள்ள கிறிஸ்தவன் சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். அப்பொழுது அவர் போய் அங்கே போறார். போயிட்டு என்ன செய்வதென்று தெரியாதபடி இருக்கிறார். அப்பொழுது அவர் போகும்போது அங்கே கீழே தண்ணீர் பாய்க்கணும். இப்போ இங்கே பாய்த்தா அங்கே சென்று விட்டுரும். அதனால அவர் யோசித்து பார்க்குறார். முதலாவது போய் கீழே சென்று அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்த்து விட்டு அதன் பின்பதாக தன்னுடைய தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்க்க ஆரம்பித்தார். அதன் பின்பதாக அந்த தோட்டக்காரர் உரிமையாளர், அவருக்கு மனம் மாறுது, அவனுக்குள்ள மனமாற்றம். அவர் பாருங்க ரட்சிக்கப்படுகிறார். அவருக்குள்ள இயேசு ஆண்டவருடைய அன்பு போய் சேர்க்கிறது.
அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அவர் அவர் அதன் பின்பதாக அவர் அந்த தண்ணீரை அவர் திருடி எடுத்துக்கொள்ளவே இல்லை என்று சொன்னார். பிரியமானவர்கள், இன்றைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இருந்தால் என்ன செய்வோம்? நாம் என்ன செய்வோம்னா, உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ஆட்களை திரட்டி அந்த மனிதனை உண்டு இல்லை என்று செய்வோம். ஆனால் இன்றைக்கு எவ்வளவேனும் நாம் நற்கிரி செய்கிறோம், மற்றவர்களுக்கு எவ்வளவேனும் நாம் கொடுத்து உதவுகிறோம். வேதாகமத்தில் அநேக பெண்கள், அநேக தொற்காள் எனும், கொர்நேலியு, பவுல் என்னும் நல்ல சமாரியனை குறித்து அங்கே குறிப்பிடப்படும். நிறைய இடங்கள்ல நற்கிரியை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கிற கடைசி காலத்துல இருக்கோம். நம்ம நிறைய காரியங்களை நம்ம கேட்குறோம். மனுஷனுடைய அன்பு தணிந்து போனது, நம்மளுடைய சுபாவ குணங்கள் மாறிவிட்டது, மனுஷன் தற்பிரியரா இருக்கிறான், சுயநலத்தை நாம் யோசித்து கொண்டோம், சுயமாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம், சுய கிரியைக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், நான் எவ்வளவேன்னு மற்றவர்களுக்கு நான் கொடுத்து உதவுறேன். வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக நான் மாறணும், என் வாழ்க்கையில் மாற்றம் வேணும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவை, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு கூட இயேசுப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க நாங்கள் இயேசுப்பா எங்கள் வாழ்க்கையிலே நல்ல சிந்தனை எங்களுக்கு தாங்கப்பா, நல்ல குணத்தை கொடுங்க இயேசுப்பா, நற்செயலை செய்கிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க, மற்றவர்களுக்கு கொடுக்கிற மனதை எங்களுக்கு கொடுங்க இயேசுப்பா. எங்களுக்கப்பா நாங்கள் இயேசுப்பா கொடுக்கும்போது நீங்கள் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா. அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களோடு இடைப்படுங்க இயேசுப்பா. எங்களுக்குள்ள நற்கிரியை வெளிப்படுத்துங்க இயேசுப்பா. அந்த நற்கிரியை இயேசு அப்பா, அந்த இயேசுவாகிய நற்கிரி எங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கணும் சப்பா. நீங்கள் எங்கள் உள்ளத்துக்கு வரும்போது நாங்கள் மற்றவர்களுக்கு நல்ல சாட்சியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து மற்றவர்களுக்கு நாங்கள் உதவுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க சப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க. எங்களை சப்பா தரமட்டு தாழ்த்துக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ரெடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.